எவிக்ஷன் நியூஸ் கன்ஃபார்ம் தான். பட் ஆனா இட்ஸ் அன்பேர். இப்ப பெட்டி எடுக்க போய் அவங்க தோத்துருந்தாங்கன்னா ஷி வில் பி செலிப்ரேட்டட். கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவோம். அதே சேனல்னா இட்ஸ் டர்ட்டி கேம் தான். ஏன்னா அவங்க எனக்கு நான் உண்மையே சொல்றேங்க. நான் முத்துக்குமரன் ஜாக்லினை தான் 2 பக்கமும் ஸ்டேஜ்ல பார்க்கணும்னு நினைச்சேன். அவ்வளோ வாங்கின காசுக்கு மேல உழைச்சிருக்காங்க இந்த 2 பேரும். வீக்கெண்ட்ல அடி வாங்கினதாகட்டும் சரி, அசிங்கப்பட்டதாகட்டும் சரி, எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமா பின்னாடி பேசுறதாகட்டும் சரி, டே 1ல இருந்து வாங்கின அவங்க நாளைக்கு ஒரு 10,000 வாங்கியிருந்தா கூட அதுக்கு மேலதான் செஞ்சிருப்பாங்க. எனக்கு விஷால்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. விஷால் எல்லாம் உள்ளார வச்சுக்கிட்டு ஜாக்க வெளியே ஓட் படி வெளியே அமிச்சாங்க அப்படின்னா இட்ஸ் ஷேம் ஆன் பீப்புள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது கடைசி வாரத்துல போய் உட்காந்துட்டு அந்த தர்ஷிகான்ற ஒரு பொண்ணுக்கு ஒரு கர்டசி இல்லாம உட்காந்து லவ் கண்டென்ட் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க இவனெல்லாம் உள்ள என்ன சொசைட்டிக்கு இவங்க நியூஸ் சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ளார வச்சுட்டு ஒரு ஒரு டே 1ல இருந்து ஒரு தன்னோட பிளட் அண்ட் ஸ்வெட் போட்டு விளையாடின ஒரு பொண்ணை வெளியே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கிரிஞ்சு கண்டென்ட் கொடுத்த விஷால உள்ளார வச்சிருக்கிறதுக்கு என்ன சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்க? இந்த மாதிரி ஆளை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணுமா? அப்ப இல்ல இவனை கொண்டு போய் ஸ்டேஜ்ல நிப்பாட்டினா அது என்ன சொசைட்டிக்கு என்ன நியூஸ் சொல்ல வராங்க? ஒரு 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 மஞ்சரி எவிக்டடே ஒரு அநியாயம். அடுத்தது தீபக் எவிக்டட் ரொம்ப அநியாயம். இப்ப ஜாக் எவிக்டட் இன்னும் ரொம்ப அநியாயம். என்ன தெரியுது? ஒருத்தவங்க உண்மையிலே இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கணும். அடுத்தது முத்துக்குமரனையும் செகண்ட் ஆளா இல்ல தேர்ட் ஆளா வெளியே தூக்கிட்டு சௌந்தர்யாவையும் விஷாலையும் நிக்க வச்சு 2 பேத்துல யாருக்காவது உங்களுக்கு கப்ப தூக்கி கொடுத்துட்டு போங்க. சீசன் 8ன்றது ஒண்ணு வந்ததாவே நம்ம மறந்துடும். ஷேம் ஆன் டிவி, ஷேம் ஆன் எவ்ரிதிங். இது என்ன இந்த இந்த சொசைட்டிக்கு என்ன நியூஸ் கொண்டு போறாங்கன்னே தெரியல. எனக்கு வயித்தெரிச்சலா வருது. இந்த அன்ஷிதாவும் விஷாலும் ஃபைனல் வீக்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறத உட்காந்து 1 ஹவர் எபிசோட்ல அதை ஒரு 5 நிமிஷம் டெலிகாஸ்ட் பண்றது. என்ன இவங்க என்ன டிவி என்ன சொசைட்டிக்கு இவங்க என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? நான் இன்னைக்கு ஆக்சுவலி கொஞ்சம் எனக்கு வந்து என்னன்னா நான் சும்மா ஆலன் ப்ரோ வந்து கிண்டல் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்பதான் தெரியுது ஆலன் ப்ரோ ஆல்ரெடி காட் த நியூஸ் தட் அதனால தான் அவர் வந்து நான் இன்னைக்கு மெசேஜ் பண்றப்ப கூட ஐயா நீ நான் கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கிறேன் பிளாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஒரு வேற ஏதாவது பர்சனல் நினைச்சேன். பட் ஐ திங்க் தே காட் சம் இன்சைட் நியூஸ். அதனால தான் வந்து அவர் ரொம்ப இதுவா இருந்தாரு. பட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜாக்லின் வந்து ஸ்டேஜ் இல்லாம இருக்கிறது. முத்துக்குமரனும் ஜாக்லினும் ஸ்டேஜில் இருந்திருக்க வேண்டிய நபர்கள். அவங்க 2 பேர் தான் இந்த இந்த சீசன் 8. அதை தாண்டி வேற யாருமே கிடையாது. இட்ஸ் ஹார்ட் லக். இல்ல எனக்கு புரியல. இப்போ வந்து லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு, பிஆர் வச்சுக்கிட்டு, நெகட்டிவ் பிஆர் வச்சுக்கிட்டு, எல்லாம் பண்ற கேம் விளையாடாம மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் உள்ள இருக்கலாம். உண்மையா கேம் விளையாடுறவங்களை வெளில அனுப்புவாங்கன்னா, சீரியஸ்லி எனக்குமே புரியல இங்க என்னதான் நடக்குது? நம்ம தான் முட்டாளா? இல்ல அவங்க தான் அறிவாளின்னு பண்றாங்களா? ரொம்ப இத்தனை சீசன் பார்த்திருக்கேன் ப்ரோ. ஆனா இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம் நான் இப்பதான் ரொம்ப பாக்குறேன். இல்ல எனக்கு மாக்காப்பாவோட இன்டர்வியூலயே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மாக்காப்போட இன்டர்வியூல எப்ப ஜாக்க வந்து தேர்டா உள்ளார கூப்பிட்டு அதுக்கு மேல ராயனை கூப்பிட்டாங்களோ அப்பயே ஒரு டவுட். பிளஸ் மாக்காப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா சில பேரெல்லாம் கேஷ் பாக்ஸ புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இன்க்ளூடிங் சௌந்தர்யா கூட கேஷ் பாக்ஸ் கேட்டாரு. பட் ஜாக்கு கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இந்த கேஷ் பாக்ஸ் எடு கேஷ் பாக்ஸ் எடுன்னு. ஸோ எனக்கு வந்து இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன டிசிஷன்னா சேனல் டிசிஷன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா இட்ஸ் ஓட்டிங் படி பவித்ரா கூட நான் ஒரு இடத்துல ஒத்துப்பேங்க. அட்லீஸ்ட் ஷி இஸ் ஜெனியூன் டு ஹர் செல்ஃப். விஷாலெல்லாம் உள்ளார வச்சுக்கிட்டு நீங்க பவித்ரா வெளியே எடுக்கிறீங்க சாரி ஜாக்லினை வெளியே எடுக்கிறீங்கன்னா ஐ டோன்ட் நோ. இந்த சேனல் இஸ் கரப்டட் டு த கோர். இவங்க அப்புறம் மற்றவங்க என்ன சொல்லி நம்ம என்ன பிரயோஜனம்? வியூவர்ஸ் வந்து முட்டாளாக பாக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளியே தூக்கி போட்டு மஞ்சுரை தூக்கி தீபகை தூக்கி ஜாக்லினை தூக்கி முத்துக்குமரன் தூக்கி வெளியே போட்டாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போகலாம். அவ்வளவுதான். ஃபைனலுக்கு வந்து யாரும் பார்க்கவும் மாட்டாங்க அதை. Guys, ஒரே நிமிஷம் guys. Alan, Harry. Yep. எங்க 2 பேர்கிட்ட கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க எவிக்ட் ஆயிட்டாங்க அவங்க. அது எனக்கு தெரியல. மிட் வீக்கா இல்ல பாக்ஸா? அந்த கிளாரிட்டி மட்டும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓட்ஸ் இல்லைன்னு சொன்னா சத்தியமா அது போய் 100% போய். அது அதை நானே போய் சொல்லுவேன். அது டோட்டலி போய். அது Because that is a fact that they cannot say. So இப்போ தெரியாம ஓகே யுவி லாஸ்ட் 30 மினிட்ஸ் இட்ஸ் டூ லேட் ஆல்சோ. இப்போ யார் கால் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டாங்க. இல்ல ஆலன் யுவி டெக்ஸ்டட் ஒரு 141க்கு he texted saying Jack safe-னு. பட் இன்னொருத்தவங்க பிகாஸ் 6 PM இருக்குல்ல, 6 PM வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. ஓகே இல்ல ஐம் டெல்லிங் தட் he texted now ஒரு I'll tell you. It's about
I'll tell you correctly. Wait a minute. I spoke to Yuvi. Okay. 12:11 AM டெஸ்ட் பண்ணப்ப அவர் சேஃப் தான் சொன்னார். He said at 12:11 AM that she is safe. அவருக்கு வந்து 6 PM வரைக்கும் தான் இன்ஃபோவே தெரியும். I see. It happened after that. Okay. He Confirmed. It is confirmed, Alan. ஆமா. somebody else also said அவங்க வந்து அவங்க தம்பி கிட்ட மனோஜ் கிட்ட பேசுனாங்க ஒரு இன்ஸ்டால. I don't know who that was. அவங்களும் சொல்லி Yeah, it's me. இல்ல என்ன Confirmed. இல்ல என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க விஜய் டிவி, என்ன ப்ரூவ் பண்றாங்க? இனிமேல் அடுத்து வர சீசன்லாம் பார்க்கவே வேணாம், எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படாட்டின்னு எனக்கு தெரியவே இல்ல. உண்மையாலுமே விஷால் எல்லாம் இருக்கும்போது இல்ல இருங்க, முதல்ல என்னன்னா விடுங்க, வன்மத்தெல்லாம் கொட்டாதீங்க, யார் மேலயும் ஃப்ரீயா விடுங்க. சரி, வன்மத்தை கொட்டலைங்க, ஆதங்கத்தை சொல்றேன். புரியுது, புரிஞ்சுக்கோங்க. இல்ல இன்னையோட அந்த லைவ் ஷோக்கு ஒரு எண்டு கார்டு போட்டேங்க, அவ்வளவுதான். நம்ம இனிமேல் பிக் பாஸே பார்க்க கூடாது, எதுக்கு ஸ்ட்ரெஸ்? ஒரு 100-102 நாள் பார்த்துட்டு உங்களுக்கு வலி எல்லாம் புரியுது, எனக்கும் அந்த ஆதங்கங்கள்லாம் இருக்கு. இல்ல எல்லாத்தோட போனையும் வாங்கி ஓட்டு போட்டு, கண்டிப்பா ஓட்டுல போனாங்க அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. நான்லாம் ஒரு 4-5 போனை வாங்கி டெய்லி 10 மிஸ்டு கால் விட்டு ஹாட்ஸ்டார்ல போட்டு ஆப்ல டவுன்லோட் பண்ணி போட்டு இத்தனையும் போட்டு வந்து என்னங்க நடக்குது? ஏங்க பிரியங்கா கூட டாப் 2ல கொண்டு போனாங்க, ஜாக்லின் அவ்வளவு என்னங்க பண்ணிட்டாங்க? தெரியாம தான் கேக்குறேன். ஏங்க கண்டென்ட் கொடுத்ததே அவங்கதாங்க 102 நாள். இப்ப வந்து சோறு ஊட்டி விட்டது இதெல்லாம் தான் இப்ப கண்டென்ட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. என்னங்க இது? நம்மள மாதிரி வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு எதுவுமே ஃபேவராவே இருக்க மாட்டேங்குது. நம்ம ஸ்பேஸ்ல உட்காரோம் 2-3 மணி வரைக்கும். என் பொண்ணெல்லாம் வந்து சத்தம் போட்டு போவா, மம்மி வயசான காசு உனக்கு இதெல்லாம் தேவையா? 3 மணி வரைக்கும்லாம் டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றா, ப்ரெஷர் ஏறிடுச்சு, இவங்களுக்கு இந்த ஷோ பாக்குறதுனாலதான் ப்ரெஷரு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, 2-3 மணி வரைக்கும் ட்விட்டர்ல இருக்காங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம். முந்தானேத்து நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், எனக்கு ஒரு சீரியஸ் இஷ்யூ இருந்துச்சு, ஒரு கொஞ்சம் யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருந்து நான் தூங்க முடியாம 2-3 வரைக்கும் நான் பாத்துட்டு வந்து கட்டிட்டு போறாங்க என் பொண்ணுங்கெல்லாம். உனக்கு இதெல்லாம் தேவையா மம்மி? கடைசியில எவிட் பண்ணாங்கன்னா உட்காந்து அழுதா விசித்திரா மாதிரி, தேவையா உனக்கு அப்படின்னு. காலையில இருந்தே நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், ஆசன் இருக்குமோ சொல்லிட்டே இருந்தேன், இந்த மாதிரி யூடியூப்ல ஃபுல்லா வருதுங்க. இப்ப இமாது போட்டோன்னே, ஏன்னா இமாத் போன டைமும் 2 மென் எவிக்ட் ஆவாங்கன்னு சொன்னாங்களா, அது மாதிரிதான் வந்துச்சு. சரி, ஒரு நாள் பிஹைண்ட் டாக்கிஸ் போடும்போது நான் நம்பல, இமாது உடனே போட்டோ போட்டு போடும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டேன் நானு. எதுக்கு நம்ம இந்த 102 நாள் இவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு ஷோவை பார்த்து கடைசியில இவ்வளோ டென்ஷன் ஆகி நம்ம வந்து ஏன் இனிமேல் பிக் பாஸே பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதேதான். ஓகேங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்க, ஆனா இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா நான் வந்து லிட்ரலி ஐ ஹாவ் அ ப்ரெஷர் ஆஃப் 200ங்க. நான் இருந்தாலும் நம்ம 2-3 மணி வரைக்கும் பேசுறேன். என் பொண்ணு டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றா, எப்ப பாரு பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்காங்க, ட்விட்டர்ல போறாங்க, 3 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறாங்க, உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க, ஓட்டிங் எல்லாரோட போன்லயும் 2 சிம் தானே வாங்கி ஓட்டு போடுறாங்க, பைத்தியம் மட்டும் ஆயிட்டாங்க அப்படின்னாங்க எங்க பொண்ணு வந்து. ஏன் மம்மி வேற ஏதாவது பண்ணு, வாக்கிங் கூட நீ போக மாட்டேங்கிற? அப்படியெல்லாம் நம்ம வந்து உட்காந்து ஷோவை பார்த்து கடைசியில ஒரு ஜாக்லின் எவிக்டட்னா எங்க பவித்ரா கூட ஓகேங்க நான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. விஷால் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஜாக்லின் அனுப்புறது எவ்வளவு அன்ஃபேருங்க. தீபக் இல்ல, ஜாக்லின் இல்ல, தீபக் போகும்போதே பாதி உடஞ்சு போச்சு. ஓகே, அவரு நிறைய இடத்துல பேசல, நிறைய நாள் நாமினேஷன், இவங்க நான் 14 வாரம் நான் இவங்களுக்கு தானங்க பெருமை. 15 வாரம் வந்து லதா ஒரு நிமிஷம் அஞ்சலி பாப்பாயி வந்து ஸ்பீக்கர் ஆட் பண்ண சொல்றாங்க. ப்ரோ சொல்லுங்க, நீங்க அது வரைக்கும் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, நன்றி. என்கிட்ட யார் பேசுனீங்கன்னு தெரியல, ஏன்னா எனக்கு மாத்தி காமிக்குது. கிட்டத்தட்ட உங்க ஸ்பேஸ்ல ஒரு 1000 மெம்பர்ஸ் மேல இருக்காங்க. என்கிட்ட யார் பேசுனீங்க? பேர் சொன்னீங்கன்னா நான் நன்றி தெரிவிச்சுக்குவேன் என்கிட்ட வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மோகனா, நன்றி மோகனா. ஆக்சுவலா அதுதான் நியூஸ் தகவல் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அது எந்த அளவுக்கு உறுதிப்பட அப்படின்றது தகவல் தெரியல. பட் இவங்க கொடுக்குறவங்க அந்த மாதிரி தான் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் சரிதான். நான் ஆக்சுவலா ரோஷினி கூட இருக்கிறாங்க. 2 நாளா நாங்க வந்து சண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா அது டஃப் காம்படிஷன் இருக்கணும் அப்படின்றதுனால, ஜாக் விசஸ் முத்து அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அவங்க உள்ளே தான் நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு காலையிலயும்.
அவங்க இதுதான் உண்மையான தகவல் அப்படி இருந்தாலும் சரி, அவங்க 2 விதமா சொல்றாங்க. ஒரு நபர் வந்து அவங்க பெட்டிக்காக போனாங்க, அதனால திரும்ப உள்ள வர முடியாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுவே வந்து இன்னொரு சார் நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மிட்வீக் எவிக்ஷன் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ அவங்க பெட்டிக்காக முயற்சி பண்ணி அதுல வந்து அதுல தான் எவிக்ட் ஆயிருப்பாங்கன்றது அப்படிதான் வந்து ஒரு சிலர் வந்து பதிவு பண்றாங்க. அது என்னன்றது உறுதிப்பட நமக்கு தெரியல. ஆனா அவங்க அப்படி வெளிய போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் நினைக்கிறத விட நீங்க என்ன ஏன்னா இந்த ஸ்பேஸ் இந்த தளத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உள்ள வந்த உடனே நான் என்ன நினைக்கிறேனோ நான் அத பேசினா தவறா போயிடும். சோ உங்க எண்ணம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? நீங்க என்ன நம்புறீங்கன்றத சொல்லுங்க. ஹோஸ்ட் அண்ட் கோஸ்ட். இல்ல அது மிட்வீக் எவிக்ஷன் தான். பியூர் சேனல் சைட் டெசிஷன். மிட்வீக் எவிக்ஷன் தானா? ஓகே. இது பெட்டி கிடையாது. இல்ல. ஓகே. ஆனா எனக்கு மிட்வீக் எவிக்ஷன் இன்னும் கனத்த இதயமா இருக்கு. மிட்வீக் எவிக்ஷன் சொல்லும்போது. ஏன்னா அவங்க பெட்டிக்காக போய் உள்ள வராம போயிருந்தாங்கன்னா, நான் அத கூட அவங்க அந்த முயற்சி அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். மிட்வீக் எவிக்ஷன்றது எனக்கு இங்க தான் எனக்கு சிக்கல் ஏற்படுது. மிட்வீக் எவிக்ஷன்றதெல்லாம் ரயானோட வாக்குகள் கம்மியா இருக்காங்களா? இதெல்லாம் நம்ப முடியா இருக்கு. ரயானோட ஜாக்கோட வாக்கு கம்மியா? இதெல்லாம் எனக்கு ஏத்துக்கொள்ள முடியவே இல்ல. எப்படி போன வாரம் தீபக் ஒரு விஷயம் நடந்தது, திரும்ப ஜாக்லினுக்கு அந்த விஷயம் நடக்கிறது உண்மையிலேயே வருத்தமா இருக்குது. அது ரொம்ப இதயம் வந்து கனத்த இதயமா நான் ஃபீல் பண்றேன். ரயானை விட எப்படி அவங்க 6வது பொசிஷன்ல இருக்கிறாங்க? இதெல்லாம் இது ஒரு துளி கூட நம்புற மாரியே இல்ல. இது எந்த ஃபேண்டமும் நம்ப மாட்டாங்க. மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னா. ஏன்னா அவங்களோட உழைப்பு வந்து அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்கள அந்த விமர்சனத்தை முத்துக்கு ஆப்போசிட்டா விமர்சனம் அப்படின்னு வந்து ஒரு எதிரியை முன்னாடி ஆப்போசிட்டா களமாடுறது அப்படின்னு நம்ம வச்சாவே அந்த இடத்துல ஜாக்க தான் வைக்க முடியும். 2 நபர்கள் ஆப்போசிட்ல முத்துவே அதை தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு உள்ள. நாங்க வெளியே பேசும்போது சரி ஜாக்கோட கேம் பிளே தான் விமர்சனம் பண்ணி பேசுவோம். எதிர்த்து ஒரு நபர் விளையாடுறாங்கன்னா ஒரு தகுதியா இருக்கணும். அது ஜாக்கோட கேம் பிளே தான் வந்து நாங்க அதிகமா எடுத்து பேசுவோம். இந்த பாருங்க ஜாக் இந்த மாதிரி பேசுறாங்க. அந்த வீட்டுல ஒருத்தவங்க பேசணும்னா எதிர்த்து களமாடுனா ஜாக் அந்த மாதிரி எல்லாரும் கூட விளையாடி இருக்காங்க. முதல் நாள்ல இருந்து நீங்க முத்து சொன்ன மாதிரி தான் 15 வாரங்கள் ஹிஸ்டரி மேக்கர் 15 வாரங்கள் வந்து நின்று அந்த இந்த ஒரு பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்காங்க ஜாக்லின். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் ஆல்ரெடி வந்து பாப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாரு, நீங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுங்க, ஜாக்லினுக்கு சிடிபி ரிலீஸ் பண்றோம், நாங்க எதுவும் பிரபலமான நபர்கள்ட்ட எல்லாம் போய் நாங்க எங்கேயும் அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஜாக்குக்கு நிறைய வந்து அவங்க மேல கரை பூசினாங்க. அவங்க வந்து இது வச்சிருக்காங்க, பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜாக்லின் மேல கரை பூசுறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா இங்க வெளியிருந்து பார்க்கக்கூடிய அதர் ஃபேண்டம்ஸ், நான் முத்துக்குமரன் ஃபேண்டம்ல இருந்து சொல்றேன், பாப்பாய் சொன்ன விஷயம் தான். நீங்க வந்து இந்த மாதிரி போடுங்கன்னும் போது நான் அந்த போஸ்டும் போட்டேன். காரணம் என்னன்னா எனக்கு தெரியும் ஜாக்லின் வந்து ஷி இஸ் எலிஜிபிள் ஃபார் நான் முத்துக்குமரன் ஆதரவாளர்ல இருந்ததுனால செகண்ட் பொசிஷனுக்கு முத்து கூட அவங்க தான் நிக்கணும்னு நான் நினைச்ச ஒரு நபர். அதை நான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிருக்கேன் என்னோட ஸ்பேஸ்ல இருந்து. அப்போ அந்த இடத்துல பாப்பாய் வந்து எல்லார்கிட்டையும் போய் ஒரு சொன்ன வார்த்தை ஒண்ணுதான். என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு பெரிய ஐடியா எதுவும் தெரியாது, நாங்க எந்த ப்ராப்ளத்துக்கிட்டையும் போகல, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் தெரியாது, இங்க இருக்கக்கூடிய அந்தந்த ஸ்பேஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஹோஸ்ட் அண்ட் கோஸ்ட்டுக்கு மட்டும் தான் நாங்க வந்து இதை சொல்றோம். நீங்க வந்து அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் வந்து நீங்க எடுத்த ரொம்ப ஆர்கானிக்கா வந்து சேர்ந்த கூட்டம், ஜாக்குக்காக சேர்ந்த கூட்டம். அது வந்து நீங்க அந்த ஒரு முயற்சி பாப்பா எடுத்ததும் சரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை உண்மையிலே நான் யோசிச்சேன், இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிருக்கலாமோ, இன்னும் கொண்டு போய் அதர் ஃபேண்டம்ஸ் கிட்ட. அது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பிஆர்ன்ற மேட்டர் அவங்க உள்ள பேசி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை நாங்க யாரும் நம்பல. இங்க ஜாக்குக்கு பிஆர் இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபேன்ஸ், ஜாக்கோட ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்து நாங்க பார்த்திருக்கோம் எந்த அளவுக்கு திறம்பட ஸ்பீக்கர்ல வந்து வாதம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேசிருக்கீங்க, பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்பீக்கர்ஸ். ஆக்சுவலா ஜாக்லினுக்காக பேசக்கூடிய அனைத்து ஸ்பீக்கர்ஸுமே வந்து அவங்களோட கேம் பிளேவை ரசிச்சு பேசின ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஸ்பீக்கர்ஸ். இங்க இருக்கிற ஃபேண்டம்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஜாக்லின் ஃபேண்டம் தான். அதுக்கு ஏன்னா அந்தந்த ஃபேண்டம்ல ஒரு நபர் 2 நபர் தான் இருப்பாங்க. ஆனா ஜாக்லின் ஃபேண்டம்ஸ்ல பேசின அத்தனை ஸ்பீக்கருமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஸ்பீக்கர்ஸ். அவங்க கிட்ட பாயிண்ட் எடுத்து பேசணும்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் பேசணும். நம்ம என்ன வார்த்தை பேசுறோம், அந்த வார்த்தை சரியா இல்ல வந்து கவனிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிராளிக்கு கூட அந்த ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து அத்தனை ஸ்பீக்கர்ஸுமே இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து ஜாக்லின் உள்ள வந்து அவங்க ஜாக்லினை ரசிச்ச விதமும், சோ அவங்க ஜாக்லினுக்காக நின்ன விதமும் உண்மையிலே வந்து அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான். நான் அந்த ட்வீட் போடும்போதே நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பேன். நான் அந்த வெற்றியாளர்ன்றதை தாண்டி ஜாக்லினுக்கு நான் பதிவு பண்ணேன். என்ன பதிவு பண்ணேன்னா, உங்களுடைய விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர், அந்த சக்சஸ்க்கு உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் வெற்றி அடையணும்ன்றதை நான் சொல்லியிருப்பேன். அது வந்து இந்த கோப்பம் ஒண்ணுதான்றது அவங்க அந்த அது இறுதி கிடையாது. அது நம்ம முழுமையா நம்ம நம்பணும்னு நினைக்கிறேன். அந்த கோப்பன்றது அது உறுதி கிடையாது. அதுவே இறுதி கிடையாது. ஜாக்லின் நிறைய அன்பை சம்பாதிச்சிட்டாங்க, நிறைய மக்களோட அன்பை சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க விளையாடின கேம் பிளேல அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்றது இந்த இத்தனை நாட்கள் அவங்க காமிச்சிட்டாங்க. இப்ப நாங்க ஜாக்லினை வந்து எங்க ஸ்பேஸ்ல இப்ப அத்தனை பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க.
அது எனக்கு தெரியல. நீங்க கண்டிப்பா நிச்சயமா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பட் எங்க ஸ்பேஸ்ல எல்லாரும் எனக்கு டிஎம் பண்றாங்க. இந்த மாரி ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜாக்லின் வெளிய போனது. நான் வந்து முத்து கூட ஸ்டேஜ்ல நிப்பாங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா அவங்க வெளிய போயிட்டாங்களே. தகுதியில்லாத நபர்கள்லாம் ஸ்டேஜ்ல போறாங்கன்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜாக்லின் வெளிய போறது அப்படின்றது அத்தன பேரும் வந்து டிஎம் பண்றாங்க. ஸ்பேஸ்ல வந்து பேசுறாங்க. இதுதான் நான் ஜாக்லினோட வெற்றியா நான் பார்க்குறேன். ஜாக்லினோட வெற்றியா நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த ஃபேண்டம் மட்டும் இல்லாம மத்த ஃபேண்டமும் அது அன்ஃபேர். அது வந்து இது நடந்திருக்க கூடாதுன்னு வந்து மத்தவங்க எல்லாருமே அத வந்து பேசுறாங்கல்ல. இதுதான் ஜாக்லினோட மிகப்பெரிய வெற்றி. நெறைய நபர்கள் கேம் முடிஞ்சு போச்சு. இப்ப இது வந்து உண்மையான தகவல் அப்படின்னா, ஜாக்லினோட கேம் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ வந்து தைரியமா பேசலாம். எனக்கு வந்து இந்த கேம்ல எனக்கு பிடித்த ஒரு பெண் அப்படின்னா ஜாக்லின். அவங்க வந்து உறுதியா இந்த கேம்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா முதல் நாள்ல இருந்து கேம் ஆரம்பிச்சாங்க. நான் வெளியில போய் படுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை பண்ணல. முதல் நாளே அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஏன்னா அப்படிதான் கேம் விளையாடணும். ஏன் நீங்க இதை பண்ணீங்கன்னு சொல்லி பெண்களுக்கு எதிராக போய் நின்னாங்க. நீங்க 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 வேணா ஒத்துக்கலாம், நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி முதல் நாள்ல இருந்தே அந்த ஸ்ட்ராங்கா ஆடின கேம் இந்த கடைசி வாரம் வரைக்கும் அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க என்னென்னலாம் தவறுகள் உள்ள நடக்குது, பிக் பாஸ் பண்ற தவறுகளையும் அவங்க சுட்டி காமிச்சாங்க. இந்த கேம்லாம் இது வந்து பெண்களுக்கு சாதகமா இல்லைன்றது சொன்னது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு புரட்சியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அது ஜாக்ன்ற ஒரு நபர் தான் அதை பண்ணாங்க. இந்த கேம்லாம் பாருங்க, இது வந்து முழுக்க முழுக்க பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு இருக்கும்போது இது ஆண்களுக்கு சாதகமா இருக்கு, பெண்களுக்கு சாதகமா இல்லைன்னு சொல்லி ஜாக் தான் அந்த இடத்த நிறைய கருத்துக்கள் முன்னாடி வந்து எடுத்துட்டு வந்து வச்சது. அது எல்லாமே ஜாக்லினுடைய அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை காமிக்குது. நான் என்ன சொல்ல விரும்புறேன், எனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் வந்து வருத்தமா இருப்பீங்க. நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். அவங்க நிறைய இந்த பிக் பாஸ்ல வந்து நிறைய அவங்க வந்து சாதிச்சுட்டாங்க. இதுக்கு மேல சாதிக்கிறது ஒண்ணுமே இல்ல. 15 வாரம் நாமினேஷன், ஸ்ட்ராங் உமன்றதை காமிச்சிட்டாங்க. நிறைய அன்பு சம்பாரிச்சிட்டாங்க. நீங்க அடுத்தது அவங்க வெளியே வராங்க அப்படின்னா அவங்களை கொண்டாடுங்க. இது மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து விமர்சனங்கள் எல்லாத்தையும் வந்து தவிடுபடியாக்கி அதிகப்படியான சேற்றவாரி கொட்டின நபர்கள்ல ஜாக்லின் ஒருவர். இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய நெகட்டிவிட்டியை வந்து வெளியில இருந்து விமர்சனங்களை வந்து வாரி 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 தூக்கி கடாசினாங்க ஜாக்லின் மேல. அது எல்லாமே தொடச்சி எரிஞ்சு வந்து உள்ளுக்குள்ள இருந்தாங்க. கடைசி வாரம் வரைக்கும் உடைக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் உமன் ஆஸ் லைக் யூ ஆர். நீங்க எல்லாரும் எப்படி ஜாக்லினுக்காக வந்து நின்ன பெண்களை எல்லாரையும் நான் சேர்த்து சொல்றேன். நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன்ஸ். அந்த ஆண்களையும் சேர்த்து நான் சொல்றேன். ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஹோஸ்ட் அண்ட் கோஸ்ட். ஸோ எனக்கு ரொம்ப நான் வந்து என்னால கொஞ்சம் இன்னும் ரொம்ப சேடா அப்படி என்னால எனக்கு இருக்கு உள்ள. பட் அந்த விஷயங்கள் நான் இங்க பேசணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பாசிட்டிவா பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வருத்தப்படாதீங்க. ஸோ ஜாக்லினை கொண்டாடுங்க வெளியே வந்த பிறகு. அந்த நாள் வந்து கொண்டாட்டமான நாட்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் வர வச்சு நிச்சயமா நீங்க எல்லாரும் பேசணும். அவங்களுக்கு வந்து நிறைய அன்பை கொட்டுங்க. அவங்க அதான் எதிர்பார்க்கறது. கடைசி வரைக்கும் அவங்க சொன்னது ஒண்ணுதான், நட்பு 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 நட்புன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எந்த அளவுக்கு வேல்யூ பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஸோ நீங்க எல்லாருமே அவங்க கிட்ட வந்து கடைசி அவங்க மேல அந்த அன்பை வந்து காமிச்சு கடைசி நாள் வரைக்கும் அந்த தொடர்புகளை வந்து நீங்க இருக்கணும். அவங்க வாழ்க்கை வெற்றி ஒவ்வொரு படியும் தாண்டி போற வரைக்கும் நீங்க எல்லாரும் அவங்க நட்புல இருக்கணும்ன்றது நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறீங்க. நிச்சயமா இருப்பீங்க நான் நம்புறேன். அந்த அன்பை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஹோஸ்ட் அண்ட் கோஸ்ட். அஞ்சலி, Thank you, brother. அஞ்சலி ஒரே ஒரு ஹெல்ப். சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களை ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து ஜாக் ஸ்பேஸுக்கு வரும்போது மட்டும் ஒரு டைரக்ட் மெசேஜ் போட்டா கூட ஓகே எனக்கு. நீங்களோ பாப்பாயோ யாராவது ஒருத்தர். ஏன்னா இனிமேல் நான் ஃபைனல்ஸ் எல்லாம் பாப்பேனா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. இன்னையோட பிக் பாஸ்க்கு வந்து மூட்டை கட்டிட்டு சரி நம்ம ஹெல்த்னாவது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. நீ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி ஒன்றும் ஆக போறது இல்ல. சரி அட்லீஸ்ட் ஸ்பேஸ் வரும்போது அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு இது மட்டும் தான். ஏன்னா நீ அதை பார்த்து நான் இப்பவே ஒண்ணுமே டிஆர்பி இல்லைங்கிறாங்க. ஜாக்லினை எவிக்ட் பண்ணிட்டு இவங்க என்ன ஃபினாலே வச்சு என்ன டிஆர்பி ஏத்த போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐ எம் டோட்டலி என்ன சொல்ல வர்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ எம் டோட்டலி ஃபெட் அப் அஞ்சலி. ஹோஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சாரி, ஒரு பாயிண்ட் மட்டும் கடைசி அதை நான் மறந்துட்டேன். அந்த ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். தயவு கூர்ந்து அவங்களை யாராவது நெகட்டிவிட்டி தயவு செய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. வெளியே வந்த பிறகு நீங்க அதுல ஒரு மகிழ்ச்சியை காண்ற மாதிரி, அதை வெறுப்பேற்றுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேணான்றது ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நான் எங்க ஆர்மியில இருக்கிற நபர்களுக்கு உரிமையா கேட்டுக்கிறேன். ஏன்னா அதை பண்ண மாட்டாங்க எங்க ஆர்மியில இருக்கிறவங்க. நான் உறுதியா சொல்றேன். அப்படி யாராவது கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இது ஜாக்லினோட ஸ்பேஸ்ல இருந்து நான் வந்து சொல்றேன். நீங்க அப்படி யாராவது பண்ணீங்கன்னா முதல் கண்டனம் என்கிட்ட இருந்து தான் வரும். அந்த மாதிரி அதுல ஒரு ஏதாவது ஒரு நீங்க உங்களுடைய வன்மத்தை நீங்க வந்து இந்த எலிமினேஷன்ல நீங்க யாராவது கொட்டினீங்கன்னா அது நல்லாவே இருக்காது பார்க்க. இது வந்து எல்லா ஃபேண்டமுக்கும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1200 நபர்களுக்கு மேல இருக்கிறாங்க. சோ அவங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால பாராட்ட முடியாட்டாலும் அமைதியா இருங்க. எக்ஸ்ல அதை தாண்டி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது. அது அசிங்கமா இருக்கும். நீங்க ஆதரிக்கிற நபர்களுக்கே அது வந்து ரொம்ப இழுக்கா போய் முடியும். ரொம்ப நன்றி ஹோஸ்ட். அதை சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன். ஓகே, தேங்க் யூ so much. லதா, உங்களுக்கு நான் தயவு கூர்ந்து சொல்றேன், உங்க ஹெல்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ பிபியை செக் பண்ணி டேப்லெட் போடணும்னா தயவு பண்ணி போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா லிசனர்ல போய் கேளுங்க. உங்களுக்கு ஆதரவா தான் கண்டிப்பா அஞ்சலி, இருக்கும். அப்புறம் வந்து கண்டிப்பா நிறைய அஞ்சலி. பேர் பேசுவோம்.
நீங்க தயவு கூர்ந்து ம். கீழ இருந்து கேளுங்கம்மா. ப்ளீஸ் டேக் யுவர் ஓகே, மெட்ஸ்டா. ஓகே ஆன்ட்டி. ப்ளீஸ் டேக் யுவர் மெட்ஸ். ஓகே, ஓகே ஓகே? ஆன்ட்டி. ஓகே, ஓகே. தேங்க் ஓகே, யூ. தேங்க் யூ. சாரி அது ஆலன், அவங்க வந்து பாக்ஸ் தான் இல்லைன்னு சொல்றாங்க. சாரி, மிட்வீக் கிடையாது, பாக்ஸ் தான் சொல்றாங்க இல்ல ஆலன். இல்ல பாக்ஸ் அந்த தான் பிகன் அது. டாக்கிஸ் அதான் போடுறாரு. அது இல்ல இல்ல பாக்ஸ் தான். ஆமா, பாக்ஸ்னா நீங்க தைரியமா நீங்க வந்து காலரை நிமித்திக்கிட்டு பாக்ஸ் நீங்க தானா? வந்து பேசலாம். ஆமா, பாப்பா ஆமா கன்ஃபார்ம் பாக்ஸ்னா பண்ணிட்டீங்களா? நீங்க பாக்ஸ் தானா? ஆமா, பிகன் இப்பதான் டாக்கிஸ் அதான் கன்ஃபார்ம் சொல்றாங்க. பண்ணேன். எவ்வளோ? பாக்ஸ்னா நீங்க காலர் நிமித்தி பேசலாம். ஏன் 9 மணி வரைக்கும் அவன் 8 மணி வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ஏன் நான் இப்பதான் வரேன். எனக்கு ஷாக் மேல ஷாக்கா இருக்கு. ஜாக் எவிக்டட்ன்றாங்க. என்ன சொல்ல? ஐயா பாக்ஸ் தானே? முதல்ல எனக்கு இருங்க. பாக்ஸ் தானே பாப்ஸ்? அப்படிதான் ப்ரோ போட்டிருக்காங்க. பிஹைண்ட் டாக்கிஸ் இப்ப அப்படிதான் போட்டிருக்காரு. பாப்பாயும் அப்படிதான் சொல்றாரு. பாப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, தைரியமா இருங்க. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இல்ல 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 அதுக்கு இல்ல இல்ல இப்ப எனக்கு இல்ல இல்ல பாப்பா, எனக்கு புரியுது, உங்க ஓகே உணர்வுகள் தானா. புரியுது. இல்ல நீங்க அவங்க ஒரு கேம் விளையாடி அதுல ஒரு விஷயத்த நீங்க அவங்க அன்பை சம்பாதிக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க இது பாக்ஸ் தான் அப்படின்னா நீங்க நிச்சயமா அவங்களை வந்து உங்களுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அவங்க ஓட்டின் அடிப்படையில இல்ல, பாக்ஸ் தான் போது அது கூடுதல் பெருமை ஜாக்லினுக்கு. அண்ட் அந்த மொமெண்ட்டும் ரொம்ப வார்மா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கனத்தவா இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி ஓடி உள்ள வராம நின்று ஹவுஸ்மேட்ஸ் அழுது அது பார்க்க ரொம்ப, எனக்கு தெரியல, அது சிம்பிள், ஒரு வார்த்தையில சொல்றேங்க. போருக்கு போகனாதான், போருக்கு போய் வந்து நெஞ்ச நிமிர்த்து போருக்கு போகணுங்க. போர் வெற்றியோ தோல்வியோன்றதெல்லாம் ரெண்டாவதுங்க. ஜாக்லின் அதை முயற்சி பண்ணி அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியாம அதுல வெளியே இருந்தாலும் சரி, அதை வெற்றியோ தோல்வியோ அந்த முயற்சி அவங்க எடுத்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இல்ல அதனால அவங்க ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நிச்சயமா சொல்றேன் 100% வந்து ஜாக்லினோட முயற்சிக்கும் அதனோட இதுக்கும் நான் மனநிறைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இந்த விதத்துல நீங்க பாருங்க. நீங்க ஜாக் மேல யாரும் வந்து நிறைய பேருக்கு அன்பு இருக்கலாம். நிறைய பேர் முத்துக்குமரன் போனப்போ நிறைய பேர் முத்து மேல கோவப்பட்டாங்க, ஏன் போனீங்கன்னு சொல்லி. நீங்க அவங்க வீக் ஆன பிறகு நீங்க யாராவது அந்த உங்க அன்புனால அவங்க வந்து கோவத்தை வெளிக்காட்டாதீங்க. அந்த முயற்சிக்கு பாராட்டுங்க. அதுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு அது நீங்க காலரை நிமித்தி சொல்லலாம். ஏன்னா போர்ல போய் நம்ம வந்து சாகிறதும் இல்ல வந்து திரும்ப உயிரோட வர்றதுன்றது நமக்கு கிடையாது. இது ஒரு போர் தான், இந்த பெட்டின்றது. இது நடந்த விஷயம் வந்து ஜாக்லின் உண்மையிலேயே நான் சொல்றேன், மிகப்பெரிய பாராட்டுகள். அது பெட்டி தான் அப்படின்னா. ஐயா எனக்கு இது முதல்ல இல்ல என்ன 9 கால் பண்ணியும் மணிக்கு கேட்க 9 முடியல. மணி கேட்டா வரைக்கும் டாஸ்கே நடக்கல இப்போ. இப்போ அதனாலதான் ஒரு கன்ஃபியூஷன். அவங்களுக்கு என்னன்னா இப்ப முத்து இவங்கெல்லாம் ஓடுனதை பார்த்து அவங்களுக்கு ஒரு எஃபோர்ட் போடணும். அந்த ஹவுஸ்மேட்ஸும் கொஞ்சம் அவங்கள ட்ரிகர் பண்றாங்க. எல்லாமே அங்க பிளே அவுட் ஆயிருக்கு. 9 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாப்பாய் 2 விஷயம் நடந்திருக்கு பாப்பாய். ஆக்சுவலா 2 லட்சம் வந்து போன இவங்க எடுத்துட்டு கர்மம் வந்திருக்காங்க. எடுத்து தொலையவும் மாட்றாங்க. செம்ம காண்டாவுது எனக்கு. யாருக்குமே ஆக்சுவலா நீ பவித்ரா கால் பண்ணலையா பாப்ஸ்? இல்ல இல்ல அது கன்ஃபார்ம் தான், பாக்ஸ் தான். இல்ல ஆக்சுவலி அமௌண்ட் எனக்கும் அப்படிதான். எனக்கு ஒரு டவுட். பாக்ஸ்னா பாக்ஸ் எடுக்க போயிட்டு திரும்பி அந்த டைம்குள்ள வராதனால எவிக்ட் ஆயிட்டாங்களா? இல்ல எப்படி? ஆமா 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 அப்படிதான் பிரியா. சொல்றாங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு 2 விஷயம் நடந்திருக்குங்க. இவங்க இருக்காங்கல்ல பவித்ரா, அவங்க 2 லட்சம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும்னா சௌந்தர்யா போயிட்டு பாதிலேயே வந்து அவங்க எடுக்காம பாதிலே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 ப்ரெஷரும் ஜாக்லினுக்கு வந்து கூடுதலான ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்திருக்கும். ஏன்னா 2 பெண்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுல ஒருத்தங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க போய் வந்திருக்காங்க அப்படின்றது. இது எல்லாமே தகவல் தான். இதை நான் வந்து சோஷியல் மீடியால பார்த்த தகவல் தான். அது ஒரு சில பேர் இப்ப உறுதியா சொல்ற மாதிரி இவங்க சொல்லக்கூடிய தகவல் தான். அப்படி இருந்திருந்தா ஜாக்லினுக்கு அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவங்க முதல் நாள்ல இருந்தே அந்த ஒரு அழுத்தத்துல தான் இருந்தாங்க. இதை நான் நிரூபிச்சு ஆகணும், என்ன நம்புற மக்களுக்கு நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும், எஃபர்ட் போடணும்ன்றது அந்த முதல் நாள்ல இருந்தே அந்த அழுத்தம் இருந்தது. இன்னும் இது கூடுதலா இவங்க 2 பேர் பண்ணும்போது அந்த அழுத்தம் இன்னும் கூடுதலா இருக்கும். அதனால ஜாக்லின் முயற்சி பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஆமா அப்படிதான் அது இருந்திருக்கும். ஆக்சுவலி சே ப்ரோ சொல்றதுதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்றாங்கன்னும் போது கண்டிப்பா ஜாக் வந்து டாஸ்க்னா அதை ட்ரை பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. சோ அதனாலதான் அவங்களும் போயிருப்பாங்கன்றதுதான். எனக்கு பவித்ரா போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லும் போதே ஜாக் போக சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் அட்லீஸ்ட் அவங்க எடுக்காம அவங்க திருப்பியாவது சௌந்தர்யா மாதிரி வந்திருந்தாங்கன்னா கூட எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆக்சுவலி. செலிப்ரேட் ஆக்சுவலா பண்ணுங்க இந்த மொமெண்ட். இத நெகட்டிவா பார்க்காதீங்க. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா முத்து போகும்போதுமே எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்டா நீ போற, நீ ஒருவேளை அவுட் ஆயிட்டா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ புரியுது, நீங்க பண்றத எங்களுக்கு லைவ் பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ செரிஷ் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப என்ன சொல்றது, புரியுது, வருத்தங்கள் இருக்கும். இல்ல மத்த ஸ்பீக்கர்ஸ் ஜாக் பேசட்டும். ஜாக் வந்து டாப் 2 உனக்கு மொத்தத்துக்கு 70,000 ஓட்டு தான் ஜாக்.
இல்ல ஜாக் இங்கதான் ஜாக் நிக்கிறா. அவ அப்படி பொட்டி எடுக்க போயிட்டு வர முடியலன்னா இல்ல நேத்து அவ பேசும்போதே புரிஞ்சிருச்சு போக போறாங்க. பட் 2 நாளா அழுதுகிட்டு இருந்தா. போகணும், ஓட்டு போடுறவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும். அவங்க என்ன விளையாடுறத பார்ப்பாங்க, சேலஞ்ச் பண்ணணும். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இது போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆகுறது ஓகே தான். இருந்தாலும் அது நம்மலாம் இங்கிருந்து சொன்னோம், போக வேண்டாம். ஆனந்தி நேத்தி பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீ பண்ணாத, உனக்காக பார்க்குறாங்க, உன்ன புரிஞ்சுக்குவாங்க, உன்னால முடிஞ்சா போ. இல்லன்னு நீ அதுக்காகலாம் பண்ணாதன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் டோட்டலா ஆஃப் ஆயிட்டேன். இது பிராங்க்கா இருக்கக்கூடாதான்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் ஏதாவது நல்ல நியூஸ் இருக்கக்கூடாது. ஜாக் உள்ள இருக்காங்கன்னு இல்ல சொல்லுவாங்க. ஜெய் நாங்க இப்போ பர்சனலா கனெக்ட் பண்ணி பார்த்தது 2 பேர்த்த தான். 2 பேருமே ஜெய், யூ வாண்ட் டு ஸ்பீக்? இல்ல நான் பாப்பாய்க்கு எனக்கு இந்த 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 தருணத்துல நீங்க பாப்பாய் ஃபீல் பண்ணாதீங்கன்னு என்னால அப்படி சொல்ல முடியாது. ஸோ அவரு ஃபீல் பண்றது ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எந்த இல்ல அளவுக்கு ஜே, ஜாக்குக்காக அதுக்கு கூட உழைப்பு. இல்ல ஜே. தொடர்ந்து ஒரு 90 நாளைக்கு மேல பக்கம் உங்களுக்கே தெரியும் நாங்க ஒரு 50 டேஸ் இல்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எதுக்குமே கமெண்ட் நான் இப்போ பண்ணாம முத்துக்கு இது நடந்ததாரும் ஒரு முத்துக்கு நடந்திருந்தாலும் நான் இதே மனநிலையில தான் இருந்திருப்பேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எனக்கு இல்ல இது அது மீண்டு கூட வருவீங்க இல்ல. நான் நாங்க சொல்றேன். ஒரு 50 டேஸ் உள்ள அவங்களையும் ஒரு மாதிரி ஒரு காரணம். இப்போ நாங்க 50 டேஸ்க்கு மேலதான் நாங்க ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிச்சோம் எல்லா ட்வீட்டுக்கும். அது ஃபில்த்தியா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஜாக் அவங்க உங்க மாதிரி பெரிய ஜென்டல் ஹேண்டில் முத்துவ ரூட் பண்ணவங்களுக்கும் போய் சொல்லியிருக்கேன். ஏதாவது நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணாங்கன்னா கவலைப்படாதீங்க, நாங்க வர்றோம் அப்படின்னு. என்னன்னா எஃபோர்ட் போட்டாங்க. அந்த எஃபோர்ட்டை ஒரு சில பேர் இங்க பிஆர்னு சொன்னதா இருக்கட்டும், உள்ள போய் அதெல்லாம் தேவையே இல்லாம அவங்கள கொஞ்சம் ஹேட் பண்ணிருக்கு. அதனாலதான் அவங்க அதை ட்ரை பண்ண உள்ள வந்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னு. புரியுது உள்ள புரியுது போய் புரியுது எனக்கு அதுதான் அவங்க முதல் நாள்ல இருந்தே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஜாக்லின் பிடிச்ச விஷயமே இதுதாங்க. ஒரு கேம்னா இறங்கி அதை பார்க்கணும், இறங்கி விளையாடணும்ன்றது. அது அது எனக்கு ஜாக்லின் ரொம்ப பிடிச்சது. அது இறங்கி அந்த கேம் என்னன்றதை நம்ம பார்த்துடணும், அந்த எஃபர்ட் நம்ம போடணும், சும்மா உட்காந்துடக்கூடாது. நம்ம ஒரு ஏமாத்தணும், ஒரு கேமுக்குள்ள போய் ஒரு இது இது ஏமாத்தி சும்மா நம்ம விளையாடுற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துல ஜாக் உட்காந்ததே கிடையாது. முழுமையா ஒரு எஃபர்ட் நம்ம போட்டுறணும், அதுக்கு முழு முயற்சியை கொடுத்துடணும், நம்மளால முடிஞ்ச 100% கொடுத்தணும். ஜாக் எல்லா கேம்லயுமே இறங்கி விளையாடி இருக்காங்க. அப்படிதான் இந்த கேம்லயும் அவங்க முயற்சி பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். எனக்கு ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய நபர்கள் எந்த அளவுக்கு ஜாக்லினை விரும்புறீங்க, எந்த அளவுக்கு நீங்க ஃபைட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நிறைய ஐடிஸ் பார்த்திருக்கேன். எந்த அளவுக்கு பேசிருக்கீங்க ஜாக்லினுக்காக அப்படின்றது. எனக்கு இது ஆறுதல் சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா உங்களோட உழைப்பு அதிகம். வெளியில நீங்க ஜாக்லினுக்காக முதல் நாள்ல இருந்து போட்ட உழைப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா கண்டினியூஸா ஸ்பேஸ் நடத்திருக்கீங்க, கண்டினியூஸா ட்வீட்ஸ் போட்டிருக்கீங்க, கண்டினியூஸா ஃபைட் பண்ணிருக்கீங்க ஜாக்லினுக்காக. இன்னைக்கு நாள் நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான். யாரும் தயவு கூர்ந்து ஏன் போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்காம முடிஞ்ச விஷயத்த நீங்க இதை எப்படி பாசிட்டிவான கண்ணோட்டத்துல மட்டும் பாருங்க. உங்களுக்காக அவங்க போய் அவங்க எஃபர்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த முயற்சி வெற்றி தோல்வின்றதை தாண்டி அந்த முயற்சி உங்க மேல வச்சிருக்க அன்பு. அது என்ன விரும்புற மக்கள் நான் ஜாக்லின் சும்மா உட்காந்துட்டா அப்படின்ற அந்த பேர் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சுதான் அதை முயற்சி பண்ணிருப்பாங்க. ஜாக்லின் இத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டாங்க, ஜாக்லின் மட்டும் அங்க சும்மா இருந்துட்டான்னு சொல்லி அவங்கள விரும்புற மக்கள் அப்படி நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த முயற்சி அவங்க எடுத்திருப்பாங்க. நீங்க அந்த கண்ணோட்டத்துல மட்டும் அதை பாருங்க. அது எல்லாமே உங்க மேல வச்சிருக்க அன்புனால மட்டும்தான் அதை பண்ணிருப்பாங்க அவங்க. அப்போ அப்படின்னும் போது அவங்களை கொண்டாடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எனக்கு புரியுது. இன்னைக்கு இந்த வருத்தம் ரொம்ப ஆழமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் கடந்து போகிறது கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் கடந்து நாளைக்கு ஜாக்லின் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கொண்டாடுங்க. அவங்க பண்ண முயற்சியும் நம்ம லைவ்ல அதை பார்ப்போம். உடைஞ்சிடாதீங்க. இதை தவிர்த்து எனக்கு என்கிட்ட வார்த்தைகள் இல்லை உங்ககிட்ட சொல்றதுக்கு. பேசுங்க டாம். பப்பாய் எனக்கு தெரியல, எனக்கு அழுக வருது பப்பாய். பேசாம கொட்டியே இருந்துட்டான். உண்மையா சொல்றேன். அவங்க ஆனந்தி கிட்ட உட்காந்து சொன்னாங்கல்ல, நமக்காக மக்களுக்காக செய்யணும்னு சொல்லி. அதுக்கு அதுதாங்க fix ஆகுது. வேதனையா இருக்கு. நமக்கே செஞ்சு வெளியில வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு.
என்கிட்ட சொல்லுங்க இப்பதான் பிரியா. டெலிவரி சொன்னா. நான் ஆக்சுவலி டெலிவரி இப்ப சொன்னா நான் நம்பவே இல்லை. I was like